ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் நடக்குதுன்னா, ராஜிட்ட இருந்து நகையை தூக்கிட்டு ஓனார்ல கண்ணன், அவர் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. ஆமாங்க, இன்ஸ்பெக்டர் வந்து கதிரை கால் பண்ணி விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நாங்கள் கண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டோம், நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்கன்றாங்க. கதிரும் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் போய் சொல்லிட்டு ராஜியை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போறாரு. கண்ணனை பார்த்தோன்னா ராஜிக்கு செம டென்ஷன் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ராஜி கண்டிப்பா கண்ணன்கிட்ட பயங்கரமா கோவப்படுவாங்க. என் கண்ணனை அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்டா பொறுக்கி நான் உன்னை நான் எவ்வளவு நம்புனேன், என்ன எதுக்கிட்ட ஏமாத்துறேன்னு சொல்லி கோவப்படுவாங்க. கடைசியா இன்ஸ்பெக்டர் கண்ணன்ட்ட விசாரிப்பாங்க. உங்கள்ட்ட இருந்து ஏமாத்தின நகையெல்லாம் எங்க, ஒழுங்கா திருப்பி கொடுத்துருன்னுவாங்க. அதுக்கு கண்ணன் ரெண்டு விதமா பதில் சொல்லலாம். ஒன்னு, நகையெல்லாம் நான் ஆல்ரெடி வித்து செலவு பண்ணிட்டேன், இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இல்ல, நான் பாதி நகையை வித்துட்டேன், கொஞ்சம் தான் மீதி இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தாங்க ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. கதிரை வந்து கிட்னாப் கேஸ்ல போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்கல்ல, உண்மையிலே அதுல என்ன நடந்துச்சுன்னா, கதிர் வந்து அந்த பொண்ணு அந்த பசங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. ஆமாங்க, அந்த பசங்கள்ட்ட வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் இறங்கி தள்ளுங்க பண்றாரு. அந்த பசங்களே இறங்கி காரை தள்ளிட்டு இருப்பாங்க. கதிர அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. லாஸ்டா அந்த பொண்ணை வீட்லயே கொண்டு போய் பத்திரமா இறக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு தான் தனியா போனா எங்க அப்பா சந்தேகப்பட்டு நிறைய கேள்வி கேட்பாரு, அதனால இங்க தெருமுனையில என்ன இறக்கி விட்டுருங்கன்றாங்க. கதிர அந்த பொண்ணை இறக்கி விட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த பொண்ணு தெருமுனையில இருந்து வீட்டுக்கு போற கேப்ல அந்த பசங்க திரும்ப வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிடுறாங்க. பொண்ணோட அப்பாவும் பொண்ணை காணணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கதிர் மேலதான் சந்தேகம் இருக்கதா சொல்றாரு. போலீஸும் வந்து கதிர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் பார்த்து சக்திவேல் நக்கலா பேச பாண்டியன் அவர்கிட்ட சண்டைக்கு போன ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி பாண்டியன், சரவணன், செந்தில், பழனி எல்லாருமே கதிரை போய் ஸ்டேஷன்ல பார்ப்பாங்க. கதிர்கிட்ட உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்பாங்க. கதிரை நடந்ததெல்லாம் சொல்லலாம். இப்ப கதிரை காப்பாத்துறதுக்கு பாண்டியன்ல இருந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா கொடைக்கானல் கிளம்பி போவாங்க. ஆமாங்க, கதிர் சொன்னதை வச்சு அந்த பசங்க கண்டிப்பா அந்த பொண்ணை கொடைக்கானல் தான் கூட்டி போயிருப்பாங்கன்னு இவங்களுக்கு தோணுது. அதனால அந்த பசங்களை தேடி கொடைக்கானல் போறாங்க. எப்படியாவது அந்த பசங்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட்டு வருவாங்க. அந்த பொண்ணு நடந்த உண்மையெல்லாம் வெளியே சொல்ல போகுது. அதுக்கப்புறம் கதிர் மேல இருந்த தப்புலன்னு தெரிஞ்சு கதிர் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர மாதிரி தான் கதைக்களத்தை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்ட சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.